கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுல அனைத்து ராசி பெருமக்களும் நல்ல செல்வ வளம், நல்ல வாழ்க்கை, தொழில் விருத்தி எல்லாம் கிடைத்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால இந்த வருடத்தில் உள்ள கிரகங்களின் நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு வக்ரமாகி ரிஷப ராசியில இருக்காரு. அவர் பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி ரிஷப ராசியில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி என்னன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதுக்கப்புறம் அந்த மிதுன ராசியில் இருந்த குரு பாத்தீங்கன்னா அதிசாரமாகி அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகராசியில இருக்கிற அந்த அதிசார குரு பாத்தீங்கன்னா வக்ரம் அடைகிறாரு அந்த வருடம் முடியும் வரைக்கும். அதுக்கப்புறம் சனி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் கும்பராசியில இருக்கிறாரு. அந்த கும்பராசியில இருக்கிற சனி பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த மிதுன ராசியில இருக்கிற சனியானவர் பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்துல இருக்கிறாரு. அந்த மீனத்துல இருக்கிற வக்ர சனி பாத்தீங்கன்னா திரும்ப நவம்பர் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. நிவர்த்தி ஆயிட்டு சனியிலே பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் பிரவேசிக்கிறார். அடுத்து ராகு கேது எப்படி இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலும் கேது என்னன்னா கன்னி ராசியிலும் இருக்கிறார். ராகு கேது பேச்சுக்கு பிறகு 18 மேல பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு வருது. அந்த ராகு கேது பேச்சுக்கு பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதுபோக மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் தான். அது ஒரு ஒரு மாசத்துக்கும் மாறுவாங்க. ஆக இந்த மாத கிரகங்களினுடைய பேச்சுகளை பாத்தீங்கன்னா அந்தந்த மாதத்தினுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்ப்போம். இப்ப அடுத்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். தனுசு ராசி நேர்களே, இந்த 2025ஆம் வருடத்திற்கான பலன்களை நம்ம 3 பகுதிகளாக பிரிச்சு பார்ப்போம். அதாவது முதல் பகுதி பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி வரைக்கும் ஒருவித பலன்கள், அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் ஒருவித பலன்கள். அடுத்து ராகு கேது குரு பெயர்ச்சி வரைக்கும் 2வது பலன்கள், அதாவது ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா 2வது பலன்களாகவும். அடுத்து ராகு கேது குரு பெயர்ச்சிக்கு பிறகு மீதமுள்ள மாதங்களுக்கு நம்ம 3வது பலன்களாக நம்ம பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரமாய் இருக்கிறாரு. இதனால வேலை பார்க்குற இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே இது அந்த குரு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு இருக்காது. ஆனாலும் பாத்தீங்கன்னா வேலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது குரு பேச்சு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் குரு இருப்பதனால் ஏதாவது கடன் தொகை வாங்க வைப்பார். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நோய் நொடிகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று கொடுப்பார். ஆகையால் இரத்த சம்பந்தம் இல்லாத உறவுகளிடம் ஒரு சிறிய தொகை கடனாக வாங்கிக் கொள்வது நல்லது. குருவானவர் பிப்ரவரி மாதம் வக்ர நிவர்த்தியான பிறகு அவருடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் விழுவதனால் குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அதே நேரம் உங்களுடைய பகைவர்களின் மறைமுக எதிர்ப்பை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால உறக்கங்கெட்டு அதிக நேரம் சொந்த தொழிலில் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதே நேரத்துல பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய புத்தி நல்ல விதத்தில் யோசிக்க தொடங்கும். ராகுவினுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுவதனால அப்பப்ப சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது குடும்பத்துல வரும். அதே நேரத்துல குருவினுடைய பார்வையினால பாத்தீங்கன்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வந்தாலும் அவங்களுடைய படிப்பு என்னன்னா ரொம்ப நல்லா படிப்பாங்க. காதலிக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தான அதிபதியான செவ்வாய் பார்த்தனா வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால காதலர்களுடைய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது போலீஸ் வரைக்கும் போய் கல்யாணத்துல முடியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். வெளியிடங்கள்ல வேலை பார்க்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிதான அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா ராகுனுடைய பார்வை தற்போது இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் அல்லது மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஆபீஸ்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். ராகு கேது பயிற்சிக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய லாபஸ்தான அதிபதி 4ஆம் வீட்டில் ராகுவோட இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். அதே நேரத்துல வண்டி வாகனங்கள செலவுகள் அப்படிங்கிறது அதிகமா வைக்கும். சொத்து சேர்க்கையும் ஏற்படும். சொத்து வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
அதே நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போனஸ் குடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வருடத்தினுடைய 2வது பகுதியான சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஏப்ரல், மேல என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ல போறாரு. 4ல இருக்கிற சனிய வந்து என்னன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஷ்டம சனியில பாதி அப்படிங்கிறது தான் அர்த்தாஷ்டம சனி. அதனால அஷ்டம சனியில என்ன விதமான கஷ்டங்கள அனுபவிச்சீங்களோ, அதுல பாதி அளவுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த சமயம் உங்களுக்கு ஏற்படும். இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்தொழில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்துல அவர் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. அதனால வெளியிடங்கள்ல வேலை பார்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல சில சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல ஆபீசர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு தான் இருக்கும். சனியும் ராகும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை செல்லும்போது பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா விபத்துக்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால நீங்க சோம்பேறிகளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல உங்களுடைய புகழ், கௌரவத்திற்கு பார்த்தோன்னா பங்கம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு நாட்டம் அப்படிங்கிறது இருக்காது. அடுத்து மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. அதே நேரம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. இதன் பிறகு என்ன மாதிரியான பலன்கள் தனுசு ராசிக்கு நடக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். குருவானவர் மே 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், ராகுவானவர் 18ஆம் தேதி அன்று மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியையும் 3வது இடத்தையும் 11வது இடத்தையும் பார்க்கறதுனால நீங்க செய்கின்ற எந்த காரியமாவது இருக்கட்டும் அது சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்துல நீங்க லாபங்கள் பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க தைரியமா இந்த நேரத்துல எந்த விதமான முயற்சிகளை வந்து என்னன்னா நீங்க செய்யலாம். செஞ்சீங்கன்னா சக்சஸ் அப்படிங்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கும். குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்துல விழுறதுனால உடன் பிறந்தவனுடைய சகோதர சகோதரியோட நல்ல உறவு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுவறதுனால 2ஆம் திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தனுசு ராசினியர்களுக்கு இது நல்ல காலம் சொல்லலாம். குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல இரவு நேரங்களில் செல்லும் போது கவனமா இருக்கணும். அதே நேரத்துல தாயாருடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். ராகுவினுடைய பார்வை 5ஆம் வீட்டுல விழுவறதுனால பிள்ளைகளினுடைய வளர்ப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுவறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கறனால அப்பா மகனுக்கான உறவுகளில் விரிசல்கள் ஏற்படும். வருடத்தினுடைய கடைசி 6 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. வருடத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சி ஆகிறார். அதாவது அவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார். கடக ராசியிலிருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பொன் பொருள் சேர்க்கை, தங்க நகைகள் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே நேரத்துல குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல குடும்பத்துல பாத்தீங்கன்னா அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுவறதுனால குடும்பத்தின் மூலமாக சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல பகைவர்களை எதிர்கொண்டு முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல உறக்க நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அந்த நேரத்தில் தாயினுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.